திமுக ஏஜென்ட் செல்வ பெருந்தகை காங்கிரஸில் வெடித்த கலகம். டெல்லிக்கு டிக்கெட் போடும் கதர் தலைகள். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையும் சூழல் நிலவிய நிலையில் டெல்லி தலைகள் தலையிட்டதால் கூட்டணி உறுதியாகியிருக்கிறது. தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வேட்பாளர் தேர்வில் செல்வ பெருந்தகை சர்வாதிகாரி போல செயல்படுவதாகவும் தனது ஆதரவாளர்களுக்கு மட்டுமே சீட்டு ஒதுக்குவதாக கூறி போர்க்கொடி தூக்கியிருக்கின்றனர் காங்கிரஸ் தலைவர்கள். சிலர் டெல்லி தலைமையை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடாகி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுவிட்டன. திமுக கூட்டணியில் நீண்டகாலம் பயணிக்கும் காங்கிரஸ் இந்த முறை கூட்டணியில் இருக்குமா என்ற கேள்வி எழுந்தது. காரணம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையுடன் அதிக சீட்டுகள், தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி என பல்வேறு நெருக்கடிகளை காங்கிரஸ் கொடுத்து வந்தது. ஒரு கட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்துவிடும் சூழல் நிலவியது. அப்போது ப. சிதம்பரம் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் டெல்லி தலைமையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை இறுதி செய்தனர். நீண்ட இழுபறிகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தமிழகத்தின் பெரும்பாலான கட்சிகள் வேட்பாளர் பட்டியலை அறிவித்துவிட்டன. திமுக, அதிமுக, நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம் கூட வேட்பாளர்களின் பெயரை அறிவித்துவிட்டது. ஆனால் இதுவரை காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கவில்லை. இதற்கு கட்சியில் நிலவும் உட்கட்சி பூசல்தான் காரணம் என்கின்றனர் விபரம் அறிந்த காங்கிரஸ் வட்டாரத்தினர். மேலும் செல்வ பெருந்தகைக்கு எதிராக ஒரு குரூப் களமிறங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பிரச்சனை தற்போது எழுந்தது அல்ல. ஆரம்பத்தில் இருந்தே செல்வ பெருந்தகைக்கு எதிராக ஒரு குரூப் செயல்பட்டு வந்தது. குறிப்பாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளரான கிரிஷ் சோடங்கர் செல்வ பெருந்தகை மேல் அதிருப்தியில்தான் இருந்தார். திமுகவை தவிர்த்து வேறு கட்சியுடன் கூட்டணி அமைத்தால் காங்கிரஸ் உடையும் சூழல் இருப்பதால் தான் திமுக கூட்டணிக்கு ராகுல் காந்தி ஒப்புக்கொண்டார். அதே நேரத்தில் தொகுதி பங்கீட்டில் கண்டிப்பாக செயல்பட வேண்டும் என நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். குறிப்பாக காங்கிரசுக்கு அதிக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என கூறியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் வலுவாக இல்லாத சில தொகுதிகளை திமுக தள்ளிவிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது காங்கிரசுக்கு 18 எம்எல்ஏக்கள் இருக்கும் நிலையில் 16 தொகுதிகளை திரும்ப பெற்றுள்ளது. அதே நேரத்தில் தென்காசி, விருதாச்சலம் தொகுதிகளை காங்கிரசிடமிருந்து திமுக பறித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் காங்கிரஸ் தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. ஆனால் செல்வ பெருந்தகை திரும்ப பெற்றுள்ள தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் மீது அதிருப்தி நிலவுகிறது. சில தொகுதிகளை திமுகவிடம் கொடுத்து வேறு தொகுதிகளை கேட்டு பெற்று இருக்கலாம். ஆனால் திமுக கொடுத்த தொகுதிகளை அப்படியே பெற்றுக்கொண்டார் என்ற விமர்சனத்தை பொதுவெளியில் போட்டு உடைத்தார் கரூர் எம்பியான ஜோதிமணி. காங்கிரஸ் வேட்பாளர் மற்றும் தொகுதி தேர்வில் வெளிப்படைத்தன்மை இல்லை. காங்கிரஸ் தொண்டர்களின் உழைப்பை கட்சிக்கு ஒரு துரும்பினை கூட கிள்ளி போடாத சிலர் தின்பதை பார்க்க வேதனையாக உள்ளது என வெடித்தார். மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட தலைவர்களும் இதே மனநிலையில்தான் இருக்கின்றனர். தொகுதி பங்கீடு மட்டுமல்ல, வேட்பாளர் தேர்விலும் செல்வ பெருந்தகை திமுகவின் ஏஜென்ட் போலவே நடந்து கொள்வதாக சமூக வலைதளங்களில் விமர்சனங்களை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து செல்வ பெருந்தகை தன்னிச்சையாக செயல்பட்டு வருவதாகவும் அவரை மாற்ற வேண்டும் என சில தலைவர்கள் டெல்லிக்கு செல்ல இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.